வணக்கம் விஎன் ஃபேமிலி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 48 நாள் தைப்பூச விரதம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய முருகன் மந்திரங்கள், அதாவது கேட்டதை தரக்கூடிய முருகன் மந்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கந்த சஷ்டி ஸ்லோகம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் எல்லாமே உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை எத்தனை முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து டீட்டெயில்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, நான் போர் அடிக்க விரும்பல, வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் என்னோட அப்பன் முருகப்பெருமான். அவரிடம் உண்மையாக பக்தி செலுத்தி நம்ம வழிபட்டோன்னா கேட்டதை அவர் கொடுப்பாரு. அதோட மந்திரம், போற்றி, துதிகள் பாடி இது எல்லாமே பாடி வழிபடுவது முருக வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது. அரோகரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பொருளே என்னை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் அரோகராக்கு மீனிங் நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, இது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லி வழிபடுறோம். இது தவிர முருகனுக்கு நம்ம என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்ற விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம். அது குழந்தை வரத்துக்காக மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை தீரணும், கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னாலும் முருகப்பெருமானை மனசார நினச்சி நம்ம சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்குங்கிறது நிறைய பேர் அனுபவித்த உண்மையாக தான் இருக்கும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. மனதால் முருகனை நினச்சி அவரை முழுசாக சரணடைஞ்சால் போதும். அவர் அதை தான் நம்மள்கிட்ட இருந்து விரும்புகிறாரு. அதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள்லையும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மனதார காலையிலையும் மாலையிலையும் மந்திரம் சொல்லி வழிபடலாம். அப்படி முடியாதவங்க ஒரு நேரமாவது, இப்போ நீங்கள் காலையில் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா அந்த நேரமாவது முருகனுக்கு மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். அது 21 முறை, 108 முறை, 1008 முறை இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணிக்கை அதில் இருக்கணும். இப்போ முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் என்னென்ன, அதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் சரவணபவ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு, முருகன் அருளும் கிடைக்கும். நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், முருகனோட அருள் கிடைக்கும். ஓம் சண்முகாய நமக, நமக்கு ஆன்மீக வளர்ச்சி, ஞானம் ரெண்டுமே கிடைக்கும். ஓம் முருகனே நமக, அனைத்து நலன்களும் செல்வ வளங்களும் கிடைக்கும். வேலவா வேலவா, வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக, ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். ஓம் கந்தாய நமக, வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக, தடைகள் அனைத்தும் விலகும். ஓம் வேலாயுதாய நமக, வேகமும் வளர்ச்சியும் வேகமாக ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக, முருகனின் கருணையும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக, அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் நிச்சயமாக நல்ல வழி காட்டுவார். இப்போது கந்த சஷ்டி ஸ்லோகம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஓம் நமோ பகவதே சரவணபவாய, சக்தி சண்முகாய, ருத்ரகுமாராய, கௌரி சுதாய, சகலபூத கணசேவிதாய, அசுரகுலநாசானாய, ஆகர்ஷய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ. ஓம் சகல ஜ்வர நிவாரணாய, சகல கஷ்ட நிவாரணாய, ஓம் சரவணபவாய, ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு.
இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி பாருங்கள். இது கந்த சஷ்டி ஸ்லோகம். நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த ஸ்லோகத்தை கந்த சஷ்டி ஸ்லோகத்தை நான் கொடுக்குறேன். மேலே சொன்ன நம்ம கேட்டதை தரக்கூடிய மந்திரங்கள்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் நான் இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முருகன்